இயேசுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே அல்லேலூயா சனிக்கிழமையை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அல்லேலூயா என்று சொல்கிறோம். இறைவனுக்கு புகழ் பாடுகின்றோம். இன்றைய திருவழிபாடு 4 வகைப்படும். முதலாவதாக ஒளியின் வழிபாடு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இறை வார்த்தை வழிபாடு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து திருமுழுக்கு வழிபாடு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இறுதியாக நற்கருணை வழிபாடு இடம்பெறும். இவ்வாறு 4 பகுதிகளை இன்று நாளிலே திருவழிபாடு கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளிலே இறை வார்த்தையை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது இறைவனுடைய வரலாறை நாங்கள் ஆதியிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செல்லும் இடம் அல்லது நாங்கள் இப்பொழுது வாழ்கின்ற இந்த சமுதாயத்திற்கு எங்களை எவ்வாறு கொண்டு வந்திருந்தது, இறைவார்த்தை எங்களை எவ்வாறு கொண்டு சென்றிருக்கின்றது என்பதனை பற்றி சிந்திப்பதற்காக அன்று இஸ்ரேல் மக்களோடு இறைவன் செய்த உடன்படிக்கை, அதனை வரலாறு, இறைவன் இயேசுவோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, அதனுடைய வரலாறு, அதே போன்று மோசேயிடம் ஆண்டவர் செய்து கொண்ட உடன்படிக்கை, அதன் வரலாறு, அதற்கு காரணம், இவ்வாறு பல விதமான கருத்துக்களை முன்வைப்பதன் ஊடாகவும் இன்று நாளிலே புதிய ஏற்பாட்டு வாசகத்தின் ஊடாக அந்த இருளிலே சூழ்ந்திருந்த மக்களை எவ்வாறு ஒளியைக்கு கொண்டு சென்றார், ஒளி என்பவர் யார், இந்த ஒளியை நாங்கள் எவ்வாறு அடைந்து கொள்ள வேண்டும், ஒளியை நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை பற்றி இந்த நாளிலே இறை வார்த்தைகள் அனைத்தும் எங்களை அழைத்து நிற்கின்றது அன்பார்ந்தவர்களே. அப்படியானால் அன்று இறைவன் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, அவர்களை மீட்பதற்காக ஒரு மீட்பரை அனுப்புகின்றார் என்று சொன்னார். அவர் அனுப்பினார், அதனை செய்து காட்டினார். இறைவன் இயேசு இரவுகளோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, இருவருக்கு இடையிலே செய்து கொண்ட உடன்படிக்கை, தன்னுடைய அந்த மகனை வாக்குறுதியை அவர் நிறைவேற்றினார் தன்னுடைய மகனின் ஊடாக. அப்படியானால் அந்த உடன்படிக்கை உங்களுக்கும் எனக்கும் அல்லவா? உங்களையும் என்னையும் மீட்க வேண்டும், எங்களை மீட்டெடுக்க வேண்டும், எங்களுக்கு புதிய வாழ்வியை கொடுக்க வேண்டும் என்று எண்ணி உங்களோடும் என்னோடும் அவர் உடன்படிக்கை செய்து கொள்ளவில்லையா? அந்த உடன்படிக்கையை, அந்த இறை பராமரிப்பை, அந்த இறை அழைப்பினை நாங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம்? சிந்தித்து பார்ப்போம். எனக்கு பிரியமானவர்களே, இஸ்ரேல் மக்கள் இருளிலே வாழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே புத்துயிர் இல்லாமல் இருந்த சந்தர்ப்பத்தில் இறைவாக்கினர் ஊடாக அவர்களை ஒளிக்கு இட்டு சென்றார், கூட்டிச் சென்றார், வழி நடத்தினார், அவர்களோடு சென்றார், பயணித்தார். ஆனாலும் அந்த மக்களுக்கு அந்த இறை பராமரிப்பினை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. ஆனால் அவர்களை கைவிடவில்லை. அப்படியால் நீங்களும் நானும் அவர் உயிர் தெளிந்திருக்கின்றார், அந்த ஒளி பிறந்திருக்கின்றது, அந்த ஒளியை நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள போகின்றோம் என்று எண்ணியிருக்கின்றோமா? அல்லது நாங்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்க போகின்றோமா என்பதனை இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க நாங்கள் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம். அதற்கு பதில் சொல்ல, அந்த கேள்விக்கு நாங்கள் பதில் அளிக்க தயாராகி இறைவனிடத்திலே வரம் கேட்டு கொண்டாடுவோம்.